ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கிடெக். இந்த வீடியோவில் சிங்கப்பூர் விசிட்டிங் விசாவில் வந்து வேலை தேடுனீங்க அப்படின்னா வேலை கிடைக்குதா அப்படிங்கிறது, இங்கே உள்ள சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம விக்கிடெக் இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா நம்ம விக்கிடெக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி சிங்கப்பூர் வீடியோஸ் நம்ம சேனலில் அதிகமாக போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோ பார்த்துடலாம். ஸோ விசிட்டிங் விசா அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ அது ஒவ்வொன்றா என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போது நீங்கள் சிங்கப்பூர் வேலைக்கு ஏஜென்ட் மூலமாக ட்ரை பண்ணுறீங்க. ஏஜென்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு குறையாமல் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போது நீங்கள் என்ன யோசிப்பீங்க? 4 லட்ச ரூபா எதுக்கு கொடுக்கணும்? என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வந்துட்டு சிங்கப்பூரில் விசிட்டிங்கில் போயிட்டு வேலை தேடி அங்கே கிடச்சினா மாறிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இங்கே வேலை கிடைக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு விசிட்டிங்கில் வரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன செலவுகள் ஆகும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஸோ விசிட்டிங்கில் வர்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்குலாம் பெரிய அமௌண்ட்லாம் தேவைப்படாது. அது வந்துட்டு ஒரு பிஆர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்களா, அவங்களே வந்துட்டு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த அப் அண்ட் டவுன் டிக்கெட் போடணும். டிக்கெட் வந்து ஒரு 15,000 வச்சிங்கனாலும் 30,000 ரூபா வந்துடுது. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் தங்கணும். ஒரு மாதம் தங்குறதுக்கு ரூம் வாடகை பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட ஷேர் பண்ணி இருந்துக்கலாம். ஓகே, அது பிரச்சனை இல்லை. அப்படி தெரியாதவங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வர்றீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரூம் பார்க்கணும். யாராவது தெரிஞ்சவங்களை வச்சு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே சிங்கப்பூரில் ரூமுக்கு வாடகை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கான வாடகை $450 ஒரு $500 ஆகும். அப்படிங்கிறப்ப நம்ம ஊர் காசு வந்துட்டு 30,000 ரூபாய்க்கு ஆயிரும். ஸோ ஓகே, இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பாடு நீங்கள் ஒரு மாதம் பார்க்கணும். அதாவது விசிட்டிங் விசாங்கிறது ஒரு மாதம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா இங்கே வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ஒரு மாதம் கழிச்சுட்டு ஊருக்கு கிளம்பி போயிடலாம். ஓகேங்களா. அப்போ ஒரு மாதத்துக்கான சாப்பாடு செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $150 $200 ஆகும். அப்படிங்கிறப்போ நம்ம ஊர் காசுக்கு ஒரு 10,000 ரூபா ஆகும்னு வச்சுங்களேன். அப்போ இதுதான் வந்துட்டு உங்களுக்கான செலவு. அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் வேலை தேடி அலையிறப்போ அந்த எம்ஆர்டி கார்டு வாங்கணும், அதில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும். ஸோ அதுக்குரிய செலவுலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 30,000 டிக்கெட்டுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரூமுக்கு ஒரு 50,000 ஆயிடுச்சு. 70,000 80,000. அதுக்கப்புறம் சாப்பாடு ஒரு 10,000. எல்லாம் சேர்த்து ஒரு 80,000 90,000 வச்சுங்களேன். 90,000 நீங்கள் செலவு பண்ணி வர்றீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு வேலை கிடைக்கிறது எப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். ஸோ இதில் இந்த ரூம் வந்துட்டு சில பேர் சொல்கிறாங்க, இந்த லிட்டில் இந்தியா டேக்கா செட்லாம் பார்த்தீங்கன்னா ரூம் வந்துட்டு ஒரு நாள் வாடகை கொடுத்து இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஒரு $20 $30 அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரில. அது வேணால் அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது வர்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ ஓகே, நம்ம இவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கோம். ஸோ இதில் இங்கே வந்ததுக்கப்புறம் வேலை கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே சிங்கப்பூரில் வந்துட்டு ஆல்ரெடி வேலை தேடுறவங்களே நிறையா பேர் இருக்காங்க. அதாவது இந்த ஒர்க் பெர்மிட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த எஸ்பாசி என்டிஎஸ் பெர்மிட்டில் ஏதாவது பாஸ் ஏதாவது கேன்சல் பண்ணி அந்த மாதிரி பிரச்சனையை அனுபவிச்சு வேற வேலை தேடுறவங்களும் சரி, அந்த மாதிரி இல்லை இந்த மலேசியாவிலேருந்து வந்து வேலை தேடுறவங்களும் சரி, அந்த மாதிரி ஒரு எக்கச்சக்கம் பேர் ஆல்ரெடி இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க வேலை தேடி. அதாவது ஒரு ஜாப்ல போய் இருப்பாங்க ஒரு கம்பெனியில், அவங்க ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் வேலை தேடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இந்த வெஸ்டிங் விசால வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இங்கே ஒரு பெரிய கும்பல் வந்துட்டு வேலை தேடுறதுக்காகவே இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இவங்களெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு ஆள் இங்கே வந்து வேலை எடுக்கிறங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அது போக வந்துட்டு இங்கே ஓகே, இப்போ நீங்கள் இவ்வளோலாம் செலவு பண்ணிட்டீங்க, விசிட்டிங் விசாலாம் வந்துட்டீங்க, ஒரு மாதம் தங்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கம்பெனியாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே உள்ளவங்க வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் விஷயமே எங்ககிட்ட கோட்டா இல்லை, எங்ககிட்ட ஜாப் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால வந்துட்டு இங்கே வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, எல்லாமே போக நம்ம இந்த தேக்கா சைடு போயிட்டு நம்ம தமிழ் ஆளுங்க கடைகளில் ஏதாவது வேலை தேடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அங்கே உங்களை மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு 1000 பேர் தினமும் போயிட்டு வேலை தேடிட்டே இருக்காங்க. அதனால அவங்களெல்லாம் தாண்டி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்துட்டு இங்கே வந்துட்டு விசிட்டிங் விசால வந்து வேலை தேடுறீங்க அப்படின்னா கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது இப்போ உங்களுக்கு எப்போ யார் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி எனக்கு தெரியும், எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் அங்கெல்லாம் அங்கே தான் ஒர்க் பண்ணாங்க, அவங்களோட அட்ரஸ் எனக்கு தெரியும், அவங்க வந்து என்னை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க, நான் போகிறேன் அப்படின்னா ஓகே, அந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டு வரலாம். வந்துட்டு அந்த கம்பெனியில் போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டு வரலாம். மற்றபடி புதுசாக ட்ரை பண்ணி வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலை கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம். அதாவது உங்களுக்கு கம்பல்சரி எனக்கு வேலை கிடைச்சிரும், என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு வந்து எனக்கு நிறையா ஸ்கில் இருக்குது, நான் போனேன்னா ஒரு கம்பெனியில் கண்டிப்பாக வந்துட்டு வேலைக்கு செலக்ட் ஆகிடுவேன் அப்படிங்கிறவங்க வரலாம். வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து என்னால் அமௌண்ட்டு கட்ட முடியும், இவ்வளோ செலவு பண்ண முடியும், நான் போய்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க வந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே,
இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வேலை கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. வந்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க வந்தது இவ்வளோ தான். ஸோ இது மாதிரி சிங்கப்பூர் வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னா நம்ம வெங்கி டெக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.